என்ன மாப்பிள்ள ஆளு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? என்ன விஷயம் தெரியாத மாதிரியே நடிக்கிற? என் அத்தை உள்ள காயத்ரி புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க ஆத்தாக்காரி வீட்டுக்கே பொட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு வந்துட்டா. அதெல்லாம் ஏற்கனவே தெரியும் மாம்சே. ஆயி அரைக்கிருக்கினா மக முக்கா கிருக்கியா இருக்காளே. என் சின்னாத்தா நான் சொன்னத அப்படியே கொண்டு போய் அவ மக காதுல ஓதி இருப்பா. அத கேட்டுட்டு அவ அந்த ஜீவா பாய் கூட சண்டை போட்டுட்டு போட்டி வடிக்கு எல்லாம் தூக்கிட்டு திரும்ப என் சின்னாத்தா வீட்டுக்கே வந்துட்டா. ஆனா நடக்குன்னு நினைச்சோம்ல, இவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆம்சே, இது வெறும் பிள்ளையார் சொல்லிதான். இத அப்படியே விட்டோம்னு வச்சுக்க, 2 நாள்ல காயத்ரி ஜீவா கூட ராசி ஆயிடுவா. ஏன்னா அவ வயசு அப்படி மாம்சு. அதனால இந்த கதைய நான் இதோட பினிஷ் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சீக்கிரம் முடிக்க போறியா மாப்ள? அப்படின்னா கதையில ஏதோ ஒரு கேரக்டர் முடிக்க போறேன்னு அர்த்தம். எந்த கேரக்டர் மாப்ள முடிக்க போற? ஆம்சு, எதுக்கு அவசரப்படுற? கொஞ்சம் பொறு, உனக்கு தானா தெரிய வரும். பாகுல நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டல ஜி. நீங்க சொன்ன மாதிரியே வைத்தியர்கிட்ட எப்படியோ பேசி இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க ஜி. ஏய், மருந்த கையில வாங்கி முழுசா 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள மூக்கு வேர்த்த மாதிரி என் சின்னாத்தா கால் பண்றா பாத்தியா? டேய், 2 பேர் தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருங்கடா. ஹலோ சின்னம்மா, சொல்லு சின்னம்மா. ஆமா சின்னம்மா, நீ சொன்ன மாதிரியே மருந்த வாங்கிட்டு வந்துட்டேன். அவரு பரம்பரை வைத்தியர் சின்னம்மா. அவரு ஒரு மருந்து கொடுத்து அது தப்பாகுமா என்ன? சேச்சா, நீ ஒளிச்சு மறைச்செல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் சின்னம்மா. பகிரங்கமா பால்லயே கலந்து கொடு, அது உன் கையால கொடு சின்னம்மா. சின்னம்மா, இது ஒண்ணு சாதாரண மருந்தெல்லாம் கிடையாது. அந்த வைத்தியரு அவரே ஸ்பெஷலா ரெடி பண்ணது. இத குடிச்சா சாதாரண தீட்டு போற மாதிரி 15 நாள்ல சரண்யாவோட கர்ப்பம் தன்னால கலைஞ்சிரு சின்னம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாத சின்னம்மா. நான் நம்ம சேகர்ட்ட இந்த மருந்தை கொடுத்து அனுப்புறேன், நீ வாங்கிக்க. நான் வச்சுட்டேன் சின்னம்மா. சரி சின்னம்மா. மாப்ள, சரண்யாவோட கர்ப்பத்தை கலைக்க போறியா? மாப்ள, சரண்யாவோட கர்ப்பத்தை கலைக்க போறதில்ல, சரண்யாவோட கதையவே முடிக்க போறேன். என் சின்னம்மாவை பொறுத்த வரைக்கும் இது கர்ப்பத்தை கலைக்கிற சாதாரண மருந்து. ஆனா இது உண்மையிலேயே அவளோட கதைய முடிக்கிற ஏமா மாப்ள. உங்க அப்பாவையும் அம்மாவையும் பேசி பேசியே கொன்னாலே உங்க சின்னம்மா, அவளை கொலை பண்ண ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒண்ணுமே பண்ணாத அந்த சரண்யாவை ஏன் மாப்ள கொல்லணும்? மாப்ள, அந்த சரண்யா நம்ம வேண்டுதலுக்காக பலி கொடுக்க போற ஆடு மாப்ள. இப்ப நான் சொன்னேன்னு என் சின்னாத்தாக்காரி இந்த மருந்த அவ கையால சரண்யாவை கொடுப்பா. சரண்யா உடனே காலி. சரண்யாவ செத்து போன உடனே அந்த ஜீவா பையன் ஆத்தாளு மகளும் சேர்ந்து என் அக்காவை கொண்டுட்டீங்களேன்னு காயத்ரிய அடியோட தலைமுழுகிடுவான். பொண்டாட்டி செத்த துக்கத்துல அந்த இளங்கோ பைத்தியம் புடிச்சு அலைவான். அப்புறம் மாப்ள, இன்னைக்கு நைட்டு மொத்த கஞ்சாவையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு
அமௌண்ட் பூரா வாங்கிட்டு அப்படியே நம்ம உல்லாச வாழ்க்கையை நோக்கிய பயணத்துக்கு போக போறோம். அப்புறம் நான் முன்னாடி சொன்னேன்லவா, என் சின்னத்தாக்காரி தான் இதுக்கு எல்லா காரணம்னு சொல்லி அவ சோழிய முடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா தான் இருக்கு, கரெக்டா பண்ணிடுவோமா? டேய், நம்ம சைடு எல்லாமே சேஃப். கஞ்சாவை வித்த உடனே பணத்தை எல்லாம் அங்கங்க வாங்கி நம்ம சேஃப்டியா வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு 6 மாசத்துக்கு நம்ம அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். மாப்ள, காசு பணம் ஓகே தான். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, காயத்ரி மட்டும்தான் முக்கியம். மாம்சு, நானும் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். நீ நான் சொல்றத மட்டும் செய்யு, மத்ததெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே தானா நடக்கும். என்ன? ஓகே மாப்ள. ஏ கூகுள், இத நீ யாருக்கும் தெரியாம என் சின்னத்தாக்காரிட்ட கொடுத்துட்டு நான் சொன்ன இடத்துக்கு போயிடுறா. ஏய், மறந்தும் கூட உன் போன் ஆன் பண்ணிடாத. 2 நாள் உன் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கணும். சரி ஜி, கிளம்பு. மாப்ள, இதோட நம்ம ப்ராஜெக்ட் பக்காவா பினிஷ் ஆயிருச்சு. என் சின்னாயி குடும்பத்தையே சிதைச்சு நாளைக்கு நம்ம கண்ணா பின்னமா மாத்த போறோம். நாளைய உதயம் நம்மளோட எதிரிகளுக்கு அஸ்தமனம்.